இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ளோ ஹெட்னா என்ன, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோ ஹெட்னா என்ன அப்படின்னாக்கி, இந்த ஃப்ளோ ஹெட் தான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட் வந்து வெல் ஹெட்டுக்கு மேலே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பதிலாக. இந்த ஃப்ளோ ஹெட் தான் வெளில இருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி டெஸ்டிங் லைனுக்கு மூவ் ஆகிவிடும். வெளில ஷட் இன் பண்ணுறது, ஷட் ஆஃப் பண்ணுறது இந்த ஃப்ளோ ஹெட் மூலமாக தான் முடியும். இந்த ஃப்ளோ ஹெட்டோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹைட்ரோ கார்பன்ஸை சர்ஃபேஸில் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணுறது இந்த ஃப்ளோ ஹெட் தான். இனிஷியல் ப்ரெஷர் கண்ட்ரோல் இனிஷியேட் பண்ணுறதும் வெல்ல ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் இந்த ஃப்ளோ ஹெட் தான். இதில் இருக்கக்கூடிய மாஸ்டர் வால்வ் ஹெல்ப்போட தான் நம்ம வெல்ல ஷட் ஆஃப் பண்ணதுக்கும் ஷட் இன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளோ ஹெட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வெல் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக லைன் அப் பண்ணியிருப்போம். இதோட மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி, மாஸ்டர் வால், விங் வால், ஸ்வாப் வால், ப்ரெஷர் கேஜஸ், இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மெயின் காம்பனன்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் வால்னு என்னங்க அதை பற்றி பார்க்கலாம். மாஸ்டர் வால்வ் அப்படிங்கிறது வெல்லோட ஃப்ளோவை ஓப்பன் க்ளோஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான வால். இந்த வால் மூலமாக தான் ஹைட்ரோ கார்பன்ஸை சர்ஃபேஸில் ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணதும் ஸ்டாப் பண்ணதும் நம்மளால் முடியும். விங் வால்வ், இந்த விங் வால்வ் வந்து நமக்கு ரெண்டு இருக்கும், ரைட் லெஃப்ட். இந்த விங் வாலில் ஒன்று வந்து ஃப்ளோ லைன், இன்னொன்று வந்து கில் லைன். வெளில கில் பண்ணோம்னா நம்ம கில் லைன் யூஸ் பண்ணுவோம். வெல் டெஸ்டிங் டைமில் கில் லைன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளோ லைன் மூலமாக ஹைட்ரோ கார்பன்ஸை ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணுவோம். மூணாவது ஸ்வாப் வால். இந்த ஸ்வாப் வால் அப்படிங்கிறது வயர்லைன் எக்யூப்மெண்ட் வந்து வெல்போருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடிய வால். மற்ற டைம்லலாம் இந்த வால் வந்து க்ளோஸ் ஆகி தான் வச்சுருப்போம். வயர்லைன் ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய டைமில் மட்டும் இந்த ஸ்வாப் வால்வ் ஓப்பன் பண்ணி வயர்லைன் டூல்ஸ் ப்ளஸ் வயர்லைனை வெல்போருக்குள்ளே என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுறது இந்த ஸ்வாப் வால்வ் தான். ப்ரெஷர் கேஜ் போர்ட். இந்த ப்ரெஷர் கேஜ் போர்ட் வந்து வெல்ஹெட்டில் இருக்கும். வெல்ஹெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேஜ் போர்ட் வந்து ஆனலஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை மென்ஷன் பண்ணோம். ஃப்ளோ ஹெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேஜ் போர்ட் வந்து வெல்லிலிருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸோட ப்ரெஷரை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷர் கேஜ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவுட்லெட் கனெக்ஷன். இந்த ஃப்ளோ லைனில் இருந்து வரக்கூடிய அவுட்லெட் கனெக்ஷன் மேக்ஸிமம் ஹேமர் யூனியன் கனெக்ஷனாக தான் இருக்கும். சோக் மேனிஃபோல்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அவுட்லெட் கனெக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளோ ஹெட். முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கி, இந்த ஃப்ளோ ஹெட்டோட ரேஞ்ச் வந்து 3000 PSI டு 15,000 PSI வரை அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதே மாதிரி இதோட டெம்பரேச்சர் வந்து -20 டிகிரி செல்சியஸ் டு 150 டிகிரி செல்சியஸ் வரை ஒர்க்கிங் டெம்பரேச்சர் இருக்குது. இதோட கனெக்ஷன் வந்து வெல்ஹெட்டோட ஃப்ளான்ச் டைப்லையும் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குது, த்ரெட்டட் டைப்பும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி வெல்ஹெட் அடாப்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஃப்ளோ ஹெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் டைமில் மட்டும்தான் நம்ம இந்த ஃப்ளோ ஹெட் இன்ஸ்டால் பண்ணோம். ப்ரொடக்ஷன் டைமில் இந்த ஃப்ளோ ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கிறிஸ்மஸ் ட்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தாக்கி, இந்த ஃப்ளோ ஹெட்டை வந்து வெல்ஹெட்டுக்கு மேலே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஃப்ளான்ச் டைப் இல்லைனாக்கி த்ரெட்டட். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லா வால்வுமே நம்ம வந்து க்ளோஸ் கண்டிஷனில் இருக்காங்கிறத நம்ம டபுள் செக் பண்ணிக்கணும். வெல் ஃப்ளோ பண்ண விட்டதுக்கப்புறம் மெதுவாக இதோட மாஸ்டர் வால்வை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணணும். இது மூலமாக ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஃப்ளோ ஹெட்டுக்கு உள்ள ஃப்ளோவாக நம்ம அலோவ் பண்ணுவோம். கில் விங் வால்வ் வந்து எப்பவும் க்ளோஸ் பொசிஷனில் இருக்கணும். ஃப்ளோ விங் வால்வ் வந்து மெதுவாக கிராஜுவலாக ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுவோம். இது மூலமாக வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் சோக் மேனிஃபோல்டுக்கு மூவ் ஆகும். அதிலிருந்து நம்ம வெல் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம பிரித்து அனுப்பிக்கிடுவோம். இந்த ஃப்ளோ ஹெட் ரன் ஆகிட்டு இருக்கப்போ கேசிங் ப்ரெஷரை வந்து நம்ம வெல் ஹெட்லையும் ஃப்ளோ ப்ரெஷரை வந்து நம்ம ஃப்ளோ ஹெட்லையும் வந்து கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுவும் சடன் சேஞ்சஸ் அதே மாதிரி ஸ்பைக்ஸ் இருந்தாக்கி நம்ம உடனே அதை ரெக்கார்ட் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய மாஸ்டர் வால்வ் ஹெல்ப்போட எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுனாக்கி நம்ம இந்த வெல்லை வந்து க்ளோஸ் பண்ணி ஹைட்ரோ கார்பன்ஸை நம்மளால் சீல் பண்ண முடியும். தேங்க்யூ.